Hello friends, welcome back our channel. Today நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் போர்டில் ஒரு விநாயகர் உருவத்தை எப்படி ஈஸியாக வரையலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு படமே வரைய தெரியல, பட் எனக்கு பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு படத்தை வரையலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ். இது நம்ம எல்லா பேப்பர் ஸ்டோர்லையும் கிடைக்கும். நீங்கள் கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. கலர்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு விநாயகர் பிக்சரை நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு சரியாக பெயிண்ட் பண்ண தெரியாது, பட் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு கூட இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண பிக்சரை அந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே சென்டராக வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிடி மார்க்கரால் படம் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நல்லா படம் வரைய தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து டைரெக்டாக கூட ஒரு விநாயகர் பிக்சரை டைரெக்டாக போர்டில் வரைஞ்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் பென்சில் இல்லை பென்னால் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த அச்சு வந்து அவ்வளோ விடாது. நீங்கள் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த அச்சு வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் அப்படியே அழகாக வரைஞ்சிக்கலாம். இது வந்து படம் வரைய தெரியாதவங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்க்காக அந்த பிக்சரை நம்ம நல்லா அந்த வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு கோட்டி நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கேமராவில் உங்களுக்கு அந்த ட்ரேஸ் தெரியும், அந்த அச்சு வந்து உங்களுக்கு கீழே அழகாக தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சிடி மார்க்கர் பிளாக் மார்க்கரால் அந்த படம் வரைஞ்சிக்கோங்க. நான் லைட்டாக அந்த தலைக்கு மேலே இருக்கிற டிசைன் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுமாரி கலர் கொடுக்க வேண்டியதான். கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஸ்ட் மாதிரி டைப்லையும் கிடைக்கும். இந்தமாதிரி பாட்டிலில் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆர்லிக் கலர், பெயிண்டிங் கலர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைமாரி பாக்ஸில் கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து 10 கலர்ஸ் வரும். ஏன்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு திக்காக இருக்கும். வாட்டர் கலர் மாரி பவுடர் மாரி இல்லாமல் உங்களுக்கு வந்து கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆர்லிக் கலர் கேட்டு வாங்கிக்கலாம். இந்தமாதிரி பேஸ்ட் மாரி இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. எல்லா பேப்பர் ஸ்டோர்லையும் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் அமேசானில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும், வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாட்டில் வாங்கிக்கோங்க, எல்லா பேப்பர் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். பாட்டிலாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு பாட்டில் வந்து 10 ரூபி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் பிங்க் அண்டு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பிங்க்கும் கீழே வந்து ப்ரௌன் கலர் வெளியே அந்த பேக்ரவுண்ட் டிசைனுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷால் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நமக்கு வந்து டார்க்காக கொடுத்துக்கலாம். பிங்க் அண்டு ப்ரௌன் கலர் நம்ம கொடுத்துருக்கலாம். நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்தமாரி பெயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஓரத்துலலாம் நம்ம வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மேக்கப் ப்ரஷ் இல்லைன்னா சாதாரண ப்ரஷ்ஷால் வெறும் ப்ரஷ்ஷால் நம்ம அந்த பெயிண்ட் பண்ணது மேலேயே இன்னொரு தடவை நம்ம வந்து லைட்டாக இதே போல் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். இது ஏன்னா நம்மளுக்கு வந்து திட்டாக இல்லாமல் அந்த பெயிண்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் ஒரு சின்ன ப்ரஷ், அதாவது ப்ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பட்டையாக இல்லாமல் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ், பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து டிப் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாத் இருக்குது டிசைனுக்கு, அந்த ஸ்டோல் மாதிரி இருக்குது டிசைனுக்கெலாம் க்ரீன் கொடுத்துக்கலாம். நான் வந்து லீஃப் க்ரீன் கொடுத்துருக்கேன், இலை பச்சை கலர்.
அந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். எங்கெங்கெல்லாம் அந்த கிளாத் டிசைன் இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நான் க்ரீன் தான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்குறேன். அந்த தலப்பா டிசைனுக்கு வந்து நான் டார்க் ப்ளூ கொடுத்துருக்குறேன். ஏன்னா ப்ளூ கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ வந்து நான் டார்க் ப்ளூ கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாக தலப்பா ஃபுல்லாமே நான் வந்து ப்ளூ தான் கொடுக்குறேன். ஃபுல்லாக டார்க் ப்ளூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த பார்டர் ஓரத்தில் ஒயிட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஷேடோக்காக அகைன் ஒயிட்டே கொடுக்குறேன். எதுக்கு இது மாதிரி கொடுக்குறோன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சரை பார்க்குறப்ப அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். அந்த சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு ஃபுல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தலப்பாக்கு கொடுத்த அந்த ப்ளூவே இங்கே கீழே இருக்க டிசைனுக்கும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளூட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் வந்து ஷேடோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அந்த எல்லோ கலரை நம்ம வந்து லைட்டாக கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து அழகாக ஒரிஜினலாக ரியலிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். சென்டராக எங்கெங்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு கொடுத்தோமோ அந்த இடத்துலலாம் சென்டராக இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஃபேஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து அந்த காதுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு கோட்டிங் வந்து அந்த எல்லோ கலர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிளாத்துக்கு வந்து க்ரீன் கலருக்கு மேலே லைட்டாக அகைன் அந்த லெமன் எல்லோவை ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளூட்டுக்கும் கையில் காலில் இருக்கிற அந்த பேங்கிள் மாதிரி இருக்கிற டிசைனுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ இருக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங்காக சைடில் அந்த ஓரத்துலலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோர் டிசைனுக்காக
நம்ம வந்து ப்ரௌன் கலர் லைட்டாக கொடுத்துக்கலாம். லைட்டாக விநாயகர் சுற்றி, அந்த பிக்சரை சுற்றி, அந்த ஃப்ளோர் டிசைனுக்காக லைட்டாக ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலர்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்ட உடனே அந்த அவுட்லைன் ரொம்ப முக்கியம். அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அடுத்தது இந்த பிக்சருக்கே ரொம்ப முக்கியம், நம்ம வந்து அந்த கண்ணு வரைகிறது தான். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வரைகிற பிக்சரோட உயிரோட்டமே அந்த கண்ணில் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து கண்ணு வரைகிறப்ப டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானமாக வரையணும். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு அந்த பிளாக் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு டாட் மட்டும் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோர் டிசைனுக்காக பிளாக் அண்டு அகைன் ஒரு ப்ரௌன் கொடுத்து ஒரு ஷேட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம பிக்சரை. நெக்ஸ்ட்டு கீழே சின்னதாக ஒரு ரேட் வரைஞ்சிட்டு நான் ஃப்ரேம் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா படம் வரையணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்களுக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லிவிங் ஹாலில் கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இதை கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பூஜை ரூமில் கூட இந்த மாதிரி ஒரு விநாயகர் நீங்கள் வரைஞ்சி அழகாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.